டாடா டிஸ்கான் எஸ்டினா strong and flexible. டாடா டிஸ்கான் எஸ்டி TMT கம்பி. ஒரு விஷயத்தில் நாம் சிறந்து விளங்கும் போது அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற பொறுப்பு நமக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். விவசாயமும் அப்படி தாங்க. பலரும் தாக்கு பிடிக்க சிரமப்படுற விஷயத்தில் நமக்கு மட்டும் வெற்றி கிடைக்குதுன்னா நம்ம யுக்திகளை மற்றவங்ககிட்டையும் பகிரும்போது தான் அந்த வெற்றி சாதனையாக கருதப்படணும். மற்ற துறைகளில் வேணால் யுக்திகளை ரகசியமாக வச்சுக்கிறது வியாபார தந்திரம்னு சொல்லிக்கலாம். சோறு போடுற விவசாயத்தில் அப்படி சொல்கிறது நியாயமானதாக இருக்காது. வணக்கம் நேயர்களே, உழவுக்குயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஊர் விட்டு ஊர் பயணிக்கும் போது நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக நம்மளில் பலரும் பெரும்பாலும் புறவழிச்சாலைகளையே அதிகமாக பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் நம்ம பாதையை மாற்றி கிராமங்களுக்குள்ளே பயணித்து பாருங்கள், நேரம் வீணாயிடுச்சுன்னு நிச்சயமாக வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா நம்ம கிராமங்கள் அவ்வளவு அழகு. சமீபத்தில் அப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டு தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள புலியூருங்கிற கிராமத்துக்கு போயிருந்தோம். 1960ஆம் ஆண்டு தென்னை நாற்றங்கால் உற்பத்தியில் ஈடுபட தொடங்கி இன்றைக்கி JK நர்சரின்ற பேரில் அனைத்து விதமான மரக்கன்றுகளையும் உற்பத்தி செய்கிற நிறுவனத்தின் தலைவர் கென்னடியை சந்திக்க தான் அங்கே போயிருந்தோம். அவரை ஏன் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஊருக்கு 4 நர்சரிகள் இருக்கத்தான் செய்யுது. இவ்வளவு தூரம் வந்து இந்த நர்சரியை படம் பிடிக்கணும், இதன் உரிமையாளரை பேட்டி எடுக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது வெறும் நர்சரியாக மட்டும் இருந்திருந்தா பரவாயில்லையே, வேளாண்மையை மீட்டெடுக்கிற சமூக அமைப்பாகவும் இயங்கி வர்றதால கேள்விப்பட்டோம். அதுவும் வேளாண் மாணவர்களையும் பட்டதாரிகளையும் பயன்படுத்தி அதை செய்கிறாங்கன்னு தெரிய வந்தோம். எப்படி சந்திக்காமல் இருக்கிறது? முதல்ல யார் இந்த கென்னடி, இவருடைய பின்புலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு இயற்கையான தென்னந்தோட்டங்கள் ஒரு தென்னந்தோட்டம், ஏரி, அருமையான தென்பெண்ணை ஆற்று பாசனம் அப்படி அமைந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நான் குடியிருக்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 தலைமுறையாக தென்னை நாற்றுகளை உற்பத்தி பண்ணி செஞ்சிட்ருக்குறோம். 1960 எங்கள் தாத்தா தான் முதல்ல பக்கீர் முகமது சாயஃப் அப்படின்றவர் தான் தென்னங்கன்றுகளை இந்த பகுதிகளை உற்பத்தி பண்ணார். இதை உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு மட்டும் இல்லை, அண்டை மாநிலங்களுக்கும் விவசாயிகளுக்கு கொடுத்து வந்தார். 1990 நான் +2 முடிச்சுட்டு அவர்கிட்ட நான் கூட சேர்ந்து இதை ஒரு உற்சாகத்தோடு இந்த பணியை நான் துவங்கினேன். ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக JK நர்சரி அப்படின்ற பேரில் நான் செஞ்சிட்ருக்கிறேன். தாத்தாவோட சேர்ந்து தென்னை நாற்று உற்பத்தியில் ஈடுபட தொடங்கின கென்னடி அது போதும்னு நினச்சிருந்தா இன்னைக்கு வரைக்கும் இந்த தொழிலில் நீடிச்சிருக்க முடியுமான்னு தெரியலை. மாற்று சிந்தனையும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரணுங்கிற எண்ணமும் தான் இவருடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் தாத்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கண்ணை உற்பத்தி பண்ணி செஞ்சுட்டு இருந்தார். அந்த நாட்டுக்கண்ணை கொண்டு போய் பயிரிடுற விவசாயிகள் கூடவே கேட்பாங்க, ஐயா எங்களுக்கு வேறு இதர பழச்செடிகளும் உங்கள்கிட்ட கிடைக்குமா அப்படின்ட்டு. நான் கூட இருக்கும்போது சரி நாம் இதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஏக்கரில் சப்போட்டா, கொய்யா, மாதுளை, எலுமிச்சை இந்த மாதிரி செடிகளை ஒட்டு கட்டி கொடுத்துட்டு இருந்தேன். இதை அப்படியே செஞ்சிட்ருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஐயா நாட்டுக்கன்று மட்டும் கொடுக்குறீங்க, ஏதாவது வீரிய ஒட்டுக்கன்றுகள்லாம் உங்கள்கிட்ட கிடைக்குமா அப்படின்னாங்க. சரி, இதுக்காக ஒரு 5 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் நான் ரெடி பண்ணி குட்டை ரகத்தை ஃபஸ்ட்டு பயிரிட்டோம். இது 2.5 வருஷத்தில் பலனுக்கு வந்துடும். இதில் நாட்டு மரம் அரசம்பட்டி டால்னுடைய மகரந்துதலை எடுத்து பாலினேஷன் செஞ்சு ஒரு 3.5 வருஷத்தில் காய்க்கக்கூடிய நெட்டை குட்டையும் 2.5 வருஷத்தில் பலன் தரக்கூடிய குட்டை நெட்டை இது மாதிரி வீரிய ஒட்டுக்கன்றுகளை நான் தயாரிக்க ஆரம்பித்தேன். இதன் மூலிமா என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இப்போ வீரிய ஒட்டுக்கன்றுகள் நடுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா 2.5 வருஷத்தில் பலன் வந்துருங்க. இது இளநிக்கும் பயன்படுத்திக்கலாம், தேங்காய்க்கும் பயன்படுத்திக்கலாம். 3.5 வருஷத்தில் பலன் வரக்கூடிய நெட்டைக்குட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொப்பரைக்கு நல்லா வருங்க. இன்றைக்கி ஆயிலினுடைய மார்க்கெட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா தேங்காயாகவே நீங்கள் விற்க முடியாது. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விற்கணுன்றதுக்கோசரம் அந்த வெரைட்டியை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இதை தாண்டி கொஞ்சம் மானாவாரி இடம், தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மாஞ்செடிகளை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். மாஞ்செடிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி தரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அல்ஃபோன்ஸா கொடுக்குறோம், இமாம் பசந்து கொடுக்குறோம், பங்கனப்பள்ளி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்சீசனில் காய்க்கிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8வது மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் இந்த ஓணம் பண்டைக்கு கேரளாவில் நிறைய மாங்காய் போகுங்க. இந்த அன்சீசனில் காய்க்கிற மாதிரி ஒரு வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க, புனசான் பேருங்க. அந்த வெரைட்டியை நாங்கள் கொடுக்குறோம். இது தவிர கொய்யா, சீத்தா, முள் சீத்தா, பப்பாளின்னு ஒவ்வொன்றுலையும் 4-5 ரகங்களை இங்கே உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு ஏன், தோட்டக்கலை தொழில்நுட்பம் எதுவும் தெரியாதவங்க வந்தால் கூட உதவுறாங்களாம்.
ஒரு விவசாயி வராரு, விவசாயி வந்து ஐயா நீங்களே வந்து எங்கள் இடத்த வந்து மண் பரிசோதனை நீர் பரிசோதனை செஞ்சு இந்த இடத்துல என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து சொல்ல முடியுமானா அதுக்காக நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல எது அந்த தண்ணி சூழ்நிலையில் அந்த மண் வளத்தில் என்ன செஞ்சால் அந்த விவசாயிக்கு வந்து லாபகரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து கூடுதலாக செஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு அவங்க இடத்துக்கு போயிட்டு அவங்க நினைக்கிற மாதிரி எப்படி ஒரு வீடு கட்டணுன்னா நீங்கள் இடமும் தண்ணியும் மட்டும் கொடுத்தா போதும், அதே மாதிரி நீங்கள் உங்கள் இடத்தையும் தண்ணியும் மட்டும் கொடுத்தாக்கி உங்களுக்கு தேவையான அழகான தோட்டங்களை வந்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் இன்றி ஒரு குறைஞ்ச தொகையில் வந்து செய்கிற அளவுக்கு நாங்கள் வந்து வளர்ந்து இதை செஞ்சிட்ருக்குறோம். இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இந்த விவசாயிகளுடைய ஆதரவு தான். இந்த விவசாயிகளோட ஆதரவுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் நாங்கள் அந்த வேளாண் பட்டதாரிகளையும் ஒருங்கிணைச்சிரும். இந்த வேளாண் பட்டதாரிகள் ஒருங்கிணைக்கும் போது ஒரு பக்கம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அடுத்து அவங்க அதை படித்த ஒரு தாட்லேயே அதை வேலை செய்யும்போது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் செய்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்குது, அதனுடைய வருமானம் சிறப்பாக இருக்குது, எல்லாமே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக இருக்குது. இதை வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக இதை செஞ்சிட்ருக்குறோம். சந்தை நிலவரம் மட்டும் இல்லாமல் விவசாயிகளின் தேவைகளையும் உணர்ந்து செயல்படுற விதம் தான் இவருடைய தொடர் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கணும். இந்த பணிகளுக்கெல்லாம் வேளாண் பட்டதாரிகளையும் பயன்படுத்திக்கிறதா சொல்லியிருந்தாரு. நாம் இங்கே வந்ததே அதை பற்றி தெரிஞ்சுக்க தான். எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்கலாம். எனக்கு அளவுக்கு அதிகமான ஒரு ஆர்வத்தினால இந்த தோட்டக்கலை மேலே என்னுடைய பையன் பொண்ணு 2 பேரையுமே தோட்டக்கலை, அதாவது பிடெக் ஹார்டிகல்ச்சர் டிஎன்யூவில் வந்து என்னுடைய பொண்ணை படிக்க வச்சிட்ருக்கிறேன். என்னுடைய பையன் வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு என் கூட பணியாற்றிட்டுருக்கிறாரு. இவங்களை நான் வந்து சந்திக்க போகும்போது சில விஷயங்கள் வந்து என் மனத்துக்கு பட்டுச்சுங்க. நவீன முறையில் நம்ம விவசாயிக்கு நம்ம பையன் படிச்சுட்டு ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு கொண்டு போனேன். அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுங்க, அவனுக்கு தியரி தான் இருந்துச்சு, ப்ராக்டிக்கலுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதிர்ந்து போனேன். என் பையன் வந்து சொல்லுவான், அப்பா நான் அங்கே படிக்கிறதோட உங்ககிட்ட இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்குவேன்னா. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லைப்பா அங்கே தியரி தான் இருக்குது, ப்ராக்டிக்கல் லைஃப் வந்து ஒரு 10% தான் இருக்குது. ஆனால் இந்த நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துக்கு வந்து 90% வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி விவசாயிக்கோ இல்லை இந்த விவசாயத்துறைக்கோ நம்ம ஏதாவது செய்ய முடியும். இதை வச்சுட்டு எனக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு பெருசாக தெரியல அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ என் மைண்டில் வந்து ஒரு பொறி தட்டுச்சு. சரி, இந்த மாணவர்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏன் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது? நல்ல சிந்தனை தான். சிந்திச்சபடியே இன்னைக்கு பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த வேளாண் மாணவர்களுக்கு தன்னுடைய பண்ணையிலேயே களப்பயிற்சியும் அளிக்கிறாரு கென்னடி, அதுவும் இலவசமாக. அதுக்காக விஷயத்தை முன்னெடுக்கிறதுல சிரமமே படலைன்னு சொல்லிட முடியாதுல்ல. வேளாண்மை கல்லூரிகளெல்லாம் போய் அணுகி இந்த மாணவர்களை கொஞ்சம் அனுப்புங்க, நாங்கள் களப்பயிற்சியை கொடுக்குறோம். இந்த களப்பயிற்சி மூலிமா வந்து நீங்கள் கொடுக்குறதோட ஒன்று ஒரு சிறப்பான விஷயத்தை அவன் கற்றுக்கினானா இன் ஃப்யூச்சரில் வந்து அவன் வந்து விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருப்பான் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அதை தான் கிராமத்தில் சொல்கிற மாதிரி. சரி, இது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு சொல்லி, நான் கட்டுறது நம்மளாகவே இருப்போம், அதனுடைய கஷ்டம் எதாக இருந்தாலும் சரி, இல்லை பூனை நம்மளை திருப்பி கடிச்சிட்டாலும் சரி அப்படின்ற நோக்கத்தோடு நான் வந்து இதில் இறங்கினேங்க. ஒரு கட்டத்தில் நினைச்சதை நினைச்சபடியே செய்ய தொடங்கியிருக்காரு கென்னடி. ஏனோ தானோன்னு இல்லைங்க, தமிழ்நாடு விவசாயிகள் தோட்டக்கலை அபிவிருத்தி பண்ணை அப்படிங்கிற பெயரில் ஒரு அமைப்பை பதிவு செஞ்சு முறையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த அமைப்புடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஎன்எஃப்ஹெச்டிஎஃப் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து என்னுடைய பையன் பிஎஸ்சி அக்ரி முடிச்ச வந்த உடனே நான் 2018 ஆரம்பித்தேன். இந்த அமைப்பினுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற வேளாண்மை பட்டதாரிகளை, வேளாண்மை படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களை, அரசு பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு விவசாய பிரிவு மாணவர்களை இங்கே அழைச்சிட்டு வந்து நூற்றுக்கணக்கான தோட்டக்கலை பயிர்களை, இந்த பயிரை வந்து இந்த சூழ்நிலையில் பயிரிடணும். நம்ம குறைஞ்ச தண்ணியில் குறைஞ்ச இடத்துல இந்த பயிரிட்ட இந்த விஷயங்களை வந்து நம்ம செஞ்சால் நிறைய வந்து பலனை வந்து நம்ம அனுபவிக்கலாம். இந்த விஷயத்தை நீங்கள் விவசாயிகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பயிற்சியை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதற்காக ஒரு பயிற்சி அரங்கத்தை வந்து தொடங்கி நாங்கள் வந்து இதை செஞ்சிட்ருக்கிறோம். ஒரு வருடமாக ஏறக்குறைய இந்த ஒரு வருடமாக வந்து 6250 மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி சூழ்நிலையில்
அவங்க வந்து அன்னைக்கு மாதம் மும்மாரி மழை பெஞ்சு சூழ்நிலை நல்லா இருந்துச்சு, அவங்க நினச்சதெல்லாம் பயிரிட்டாங்க, நினச்சதெல்லாம் விளைவிச்சாங்க, நினச்ச மாதிரி லாபத்தை அடைஞ்சாங்க. இன்றைக்கி பருவநிலை மாறி போனதுனால அவங்களால எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியல. எப்போ மழை வருதுன்னு தெரில, எப்போ புயல் வருதுன்னு தெரில, எப்போ காற்றடிக்குதுன்னு தெரில, எப்போ காயுதுன்னு தெரில. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஒரு நவீன யுக்தி வந்து இன்றைக்கி தேவைப்படுது. இந்த நவீன யுக்திக்கு வந்து ஒரு இளம் புது ரத்தத்தை வந்து பாய்ச்சணும். அந்த புது ரத்தம் யார்கிட்ட இருக்குது, அந்த இளம் ஆர்வம் யார்கிட்ட இருக்குதுன்னா இன்றைய இளைஞர்கிட்ட இருக்குது. ஆர்வமுள்ள இளைஞர்கள் நாடு முழுக்க இருக்காங்களே, குறிப்பிட்டு வேளாண் பட்டதாரிகள் தான் இதை செய்யணும்னு நினச்சி அவங்கள தேடி தேடி கண்டுபிடிச்சு களப்பயிற்சி அளிக்கிறதுக்கு பிரத்யேக காரணம் ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரு தாக்கம் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவ மாணவன் அழகாக படிச்சுட்டு தன்னுடைய மருத்துவ சேவையை வந்து செஞ்சிட்ருக்கிறான். ஒரு பொறியியல் மாணவன் வந்து அழகாக படிச்சுட்டு தன்னுடைய பொறியியல் துறையில் சாதிக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பணி பிஎட் முடிச்சுட்டு வந்து அந்த பட்டதாரி போய் கல்வி கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் பாருங்கள், வருஷம் 10-15 மாணவர்கள் வராங்க. ஆனால் என்னுடைய வேளாண் பட்டதாரிகள் மாணவர்கள் அத்தனை பேரும் போயிட்டு தனக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அவங்க வந்து வேறு ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுத்துட்டு போட்டிருக்காங்க. இந்த நிலையை வந்து மாற்றணும். இந்த வேளாண் பட்டதாரிகள் மாணவர்லாம் இங்கே வந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டு உங்களால் முடிஞ்சது, ஏன்னா நீங்கள் படித்த படிப்பு வந்து வேளாண் படிப்பு வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் விவசாயம் வேணுன்ற நினைப்போட நீங்கள்லாம் வந்து இந்த விவசாயத்துறையில், இந்த தோட்டக்கலை துறையில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்தியாவை வந்து மிகப்பெரிய வல்லரசாக மாற்றணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நான் இதை செஞ்சிட்ருக்கிறேன். இதற்காக நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பயிற்சி அரங்கம் வச்சுருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாணவர்கள் வேணாலும் எங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, 1800-212-2018 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களை அணுகி இங்கே எங்களால் எங்களுடைய 30 வருஷ அனுபவத்தை இன்றைக்கு காலகட்டத்தில் நீங்கள் எதை செஞ்சால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். அந்த விஷயத்தை எங்களுடைய விவசாயிகிட்ட கொண்டு போயிட்டு இந்தியா ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடாக வந்து விவசாயத்துறையில் நீங்கள் மாற்றணுன்றதை ஒரு ஆர்வத்தோடு இதை செஞ்சிட்ருக்கிறேன். விவசாயி கென்னடியின் ஆர்வம் பாராட்டுக்குரியது தான். அதே சமயம் அவருடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம இளைஞர்களை நம்பி களத்தில் இறங்கியிருக்காரு, நிச்சயம் பலன் கிடைக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் நேயர்களே. இது உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சி. டாடா டிஸ்கவுண்ட் எஸ்டினா ஸ்ட்ராங் அண்ட் ஃபிளெக்சிபிள். டாடா டிஸ்கான் எஸ்டி டிஎம்டி கம்பி. மற்ற துறைகளை போல் வேளாண்மை துறையிலையும் நாளுக்கு நாள் புது புது கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. தொழில்நுட்பங்களும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் யாருக்கு பயன்படணுமோ அவங்களுக்கு முழுசாக சென்றடைஞ்சிருக்கான்னு கேட்டால் அதை உறுதியாக சொல்ல முடியாத நிலைமையில் தான் இப்போ நாம் இருக்கோம். பயன்படுத்திக்க முடியாத நிலையில் இருக்கிற விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு வேளாண் பட்டதாரிகளுடையதுன்னு விவசாயி கென்னடி நம்புகிறாரு. அதை அவங்களுக்கு உணர்த்துகிற முயற்சியாக தான் அவர் அளிக்கிற அந்த இலவச களப்பயிற்சியை நாம் பார்க்கணும். சரி, மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே வச்சுக்குவோம், களப்பயிற்சியும் பயனுள்ளதாகவே அமைஞ்சதுன்னு வச்சுக்குவோம். அடுத்த கட்டம் என்ன? தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இன்றைக்கி கணக்கு 33 மாவட்டங்கள் வச்சுங்களேன். ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 சில்லற தாலுக்ஸ் இருக்குங்க. இவங்களை எல்லாருமே ஒரு தாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்சி அக்ரி, ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு எம்எஸ் அக்ரி படித்தவங்கள ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டும் நான் வந்து கிரியேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை வந்து கிரியேட் பண்ணேன். இந்த சாஃப்ட்வேரோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பூரா வந்து தாலுக்கு வந்து 2 பிஎஸ்சி அக்ரி வேலை செய்வாங்க. அந்த பிஎஸ்சி அக்ரி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த தாலுக்காவில், இப்போ நான் போச்சம்பள்ளினா அந்த தாலுக்காவில் படித்த பையனை கூப்பிட்டு இந்த போஸ்ட்டை கொடுத்துருவோம் ஒரு ட்ரெயினப் பண்ணி. நீ அந்த ஒரு தாலுக்கில் 40 பஞ்சாயத்து இருக்கும், அந்த 40 பஞ்சாயத்தில் இருக்கிற விவசாயிகளை போய் சந்தி, அவங்களுக்கு என்ன தேவை, நான் வந்து தனியாக அவனுக்கு ஒரு டேப் கொடுத்துருவேங்க. அந்த டேப்பில் வந்து சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த விவசாயி பேரை போட்டு அவருக்கு ஒரு ஐடி கொடுத்து அவருக்கு என்ன தேவைன்றதை பதிவு பண்ணால் என்னுடைய பதிவுக்கு வந்து இங்கே வந்துருங்க. 20 நாள் அந்த வேலையை வந்து அவர் செய்யணுங்க. 21ஆவது நாள் எங்களுடைய டிஎன்எஃப் ஹெச்டிஎஃப்லேருந்து அவர் என்ன ஆர்டர் எடுத்தார், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 தென்னஞ்செடி வேணும், ஒரு 200 மாஞ்செடி வேணும்னா நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம். அந்த செடிகளை கொண்டு போயிட்டு அந்த விவசாயிக்கு வந்து அந்த படித்த மாணவன், அதாவது வந்து எஸ்ஓ அப்படின்ற போஸ்ட்டில் உள்ள பிஎஸ்சி அக்ரி மாணவன் கொண்டு போய் கொடுக்கணுங்க. இதன் மூலிமா வந்து தான் விவசாயிக்கு தனக்கு என்ன தேவைன்றது அவருடைய இல்லத்துக்கே, அவருடைய தோட்டத்துக்கே அந்த பொருள் போயிடுது. அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய வருவாயில் ஒரு 10% பங்கை வந்து அந்த மாணவனுக்கு வந்து வருமானமாக நாங்கள் கொடுக்குறோங்க. இதில் அந்த மாணவன் வந்து தன்னுடைய கையில் 10 பைசா ஒரு முதலீடு இல்லாத எங்களுடைய நிறுவனத்தில் வந்து ஒரு ஐடி கார்டை வாங்கிக்கின்னு ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவருடைய தாலுக்கில் இருக்கிற விவசாயிகளை சந்தித்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தாவே மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிவகையை
100% உத்தரவாதத்தோடு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது ஏதோ பொருளை வாங்கி விற்கிற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வேலை மாதிரி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. விற்பனை செய்யப்பட்ட பொருளுடைய தரத்தை தொடர்ந்து கண்காணிக்கிறதும் அது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கி விவசாயிகளை வழிநடத்துறதும் கூட அந்த வேளாண் பட்டதாரியுடைய பணிதானா. இதன் மூலிமா பார்த்திங்கன்னா அந்த விவசாயிக்கு ஒரு வேளாண் பட்டதாரி மூலிமா ஒரு பொருள் கிடைக்குது, அந்த வேளாண் பட்டதாரிக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் கொடுத்த பொருளை 30 மாதங்களுக்கு மாதம் ஒரு முறை சென்று அந்த விவசாயிகிட்ட தான் கொடுத்த பொருளுடைய வளர்ச்சி, ஒரு செடி கொடுத்துருந்தா அது எப்படி வளருது, அதுக்கு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஃபீட்பேக்கை பதிவு பண்ணி எங்களுடைய சாஃப்ட்வேரை கொடுக்கணும். இந்த மாதிரி எங்கள் சாஃப்ட்வேரில் இது வரைக்கும் ஒரு 200 சில்லற வேளாண் பட்டதாரிகள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 26,000 விவசாயிகளை எங்களுடைய பணி சென்று அடைஞ்சிருக்குதுங்க. இதன் மூலிமா வேளாண் பட்டதாரியை ஒரு நல்ல வருமானம் உள்ள ஒரு கௌரவமான ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா செஞ்சிட்ருக்கோம். பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனி ஒரு ஆளாக செஞ்சுருக்காருன்னா நிச்சயம் பாராட்டியே ஆகணும். இப்போது அந்த சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வருவோம். கணிப்பொறி சார்ந்து பெருசாக எந்த வேலையும் செய்யாத, எந்த விதமான அனுபவமும் இல்லாத கென்னடிக்கு எப்படி இந்த யோசனை வந்துச்சு, எப்படி இதை சாத்தியப்படுத்தினாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கு எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, ஒரு ஐடியா தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் மூலிமா நான் கரூர் போயிட்டு நான் உட்காந்து நான் மனசில் நினைக்கிறதெல்லாம், என்னுடைய விவசாயி தன்னுடைய வீட்டில் இது வேணும்னு நினச்சா ஒரு ஃபோன் பண்ணால் ஒரு வீட்டுக்கு போயிடணும். ஆனால் இந்த பணியை வேளாண் பட்டதாரி தான் செய்யணும். அப்போ அந்த வேளாண் பட்டதாரிக்கு உண்டான ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட்டு, விவசாயிக்கு உண்டானது, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடி நம்பர், டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஐடி நம்பர் அப்படின்ற ஒரு பலவிதமான பரிமாணங்களோட உருவாக்கப்பட்டது தாங்க இந்த சாஃப்ட்வேர். நீங்கள் எங்ககிட்ட செடி வாங்கிட்டீங்கன்னா என்னுடைய வேளாண் பட்டதாரி அவருடைய ஐடி நம்பர் இருக்கும், அந்த விவசாயினுடைய ஐடி நம்பர் இருக்கும். ஒரு வருஷம் கழித்து ஐயா நீங்கள் கொடுத்த பொருள் என்னன்றாங்க எங்களுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த விவசாயினுடைய ஃபீட்பேக் இருக்குங்க. அவருக்கு உண்டான விஷயங்களை செய்கிறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிட்ருக்குறோம். இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி என்ன வேணாலும் பதிவு பண்ணால் அடுத்த நிமிஷத்தில் என்னுடைய ஆன்லைனில் நான் பார்த்துக்கிறேன், அடுத்த நிமிஷம் அவருக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துட்றேன். இதை தாண்டி இலவசமாக அவருக்கு ஒரு தொலைபேசி வச்சுருக்கிறேங்க. 1800 212 2018. விவசாயி தங்கிட்ட பொருள் வாங்கி அந்த வேளாண் பட்டதாரி பார்த்ததும் திருப்தி அடையவில்லை என்றால் உடனடியாக எங்களை கூப்பிட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் இது பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தோட இந்த நெட்வொர்க்கை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். வேளாண் பட்டதாரிகளுக்கு அவங்க சொந்த ஊர்லேயே சுய வேலைவாய்ப்பு உண்டாகிறதோட விவசாயிகளுக்கும் வேளாண் வேலைகள் சுலபமாகுது. அவங்களே மறந்து போகிற அவங்க கணக்கு வழக்குகள் கூட அந்த சாஃப்ட்வேரில் எக்காலத்துக்கும் பத்திரமா பாதுகாக்கப்படுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? கிட்டத்தட்ட நமக்கு தேவையான எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே இங்கே களப்பயிற்சிக்கு வந்திருக்கிற மாணவர்கள் சிலர்கிட்ட அவங்க அனுபவத்தையும் கருத்தையும் கேட்டுடலாமே. இன்றைக்கி இங்கே ஃபீல்ட் ட்ரிப்புன்னு கூட்டின்னு வந்திருக்காங்க. இங்கே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்னால் என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம விவசாயிகள்லாம் யோசித்த அவங்க பழக்கப்படுத்திய முறைகளையும் இப்போது நம்ம சயின்டிஸ்ட்டு விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்ச முறைகளையும் இணைச்சி இப்போ நிறைய குவான்டிட்டி கொடுக்குற ஒரு முயற்சியாக அந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் நான் பார்க்குறேன். அது ஒரு முக்கியமான விஷயமாக கற்றுக்கிட்டேன். இப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்பைடர் பிளான்ட்னு ஒன்று பார்த்தோம். அது பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு பயன்படுது. அதுக்கப்புறமா இங்கே புனசா மேங்கோன்னு ஒரு வெரைட்டியை பார்த்தோம், நான் சீசன் வெரைட்டி. அது செப்டம்பர் டு அக்டோபர் விளையும். அதுக்கப்புறமா அதை பிஸ்னஸ் பண்ணி சேல் பண்ணலாம். இங்கே டிஃப்ரெண்ட்டு தென்னை மரத்தை பார்த்தோம், DXT TFன்னு. அது DXTனா டால் அண்ட் ட்ராஃபியும் மல்டிப்ளை பண்ணி பண்ணுற வெரைட்டி. நான் இந்த புனசா மேங்கோ பயிர் வைப்பேன். இந்த ஸ்பைடர் பிளான்ட்டு அதெல்லாம் பயிர் வச்சு நான் பொல்யூஷன் கண்ட்ரோலில் நான் இது பண்ணுவேன். மெயினாக அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் அவங்க எப்படி, அவங்களோட சீஃப் ரோல் என்ன, அவங்க விவசாயிகளுக்கு என்னென்ன உபயோகங்கள் தர முடியும் அப்படின்ற ஒரு மெயினான கான்செப்டையும் ரோலையும் ரொம்ப கடினமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப பயங்கர மோட்டிவேஷனாகவும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது. எங்களுக்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை இன்றைக்கி எங்களால் வந்திருக்கு. இன்றைக்கி நிறைய கற்றுருக்கோம் அண்ட் இதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இங்கே எல்லாமே இயற்கையாக தான் இருக்குது, எதுவுமே செயற்கை உரம் நான் பார்க்கல. அதே மாதிரி தேங்காய் கன்றுகள் உற்பத்தி பண்ணுறது நல்லா வளர்ந்த தேங்காயிலேருந்து எடுத்து அதை முதல்ல மண்ணில் பதியம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா
பஞ்சில் வச்சுட்டு அதோட சாப்ளிங்ஸ் வந்து வளர வராங்க. ஏன்னா வந்து மழை வெயில் நல்லன்ற பட்சத்தில் தண்ணி அதிகமாக வந்து உள்ளவே இருக்கும். அதனால் செடி வந்து சீக்கிரமாக காஞ்சி போய்ட்டு தான் உங்களுக்கு சாப்ளிங்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய இவங்க என்ன சொல்லித்தராங்கன்னா அக்ரிகல்ச்சருன்றது வந்து நஷ்டம் கிடையாது, லாபம் வந்து அந்த மாதிரி வேளாண்மை பட்டதாரிகள் எல்லாருமே அக்ரியை வந்து ஒரு வியாபாரமாக பார்க்காம ஒரு சேவையாக பார்த்து யார் யாருக்கு உணவு இல்லையோ அது வந்து எந்த ஃபீல்டுலேயும் நம்மளுக்கு எல்லாருக்கும் உணவு தந்துட முடியாது. வெறும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எடுத்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் இலவசமாக உணவு தர முடியும். ஸோ வந்து அதுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த ஃபார்மிங்களுக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி இங்கே இப்போ பயிற்சிக்கு வந்திருக்கிற மாணவர்களும் சரி, இதுக்கு முன்னாடி பயிற்சி எடுத்துக்கிட்ட மாணவர்களும் சரி, என்ன நினைக்கிறாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்கன்றதுக்கு இந்த 4 மாணவர்கள் தெரிவித்த கருத்தே போதுமானது. இன்னும் இந்த மாதிரி களப்பயிற்சி பெறாத வேளாண் மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கென்னடி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். இனி வருங்காலத்தில் வந்து நான் வந்து மற்றவங்களையும் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாய படிப்புன்றது முதல்ல நீங்கள் உதவி செய்யக்கூடியது, முதல் அடி எடுத்து வைக்கக்கூடியது விவசாயிக்காக தான், வேளாண்மை துறைக்காக தான். அதுதான் நம்மளுக்கு சோறு போடுறது. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த படிப்பு அப்படின்ற ஒரு உணர்தலோடு இவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அந்த படிப்பினுடைய அருமை தெரியும். ஏதோ நம்ம படித்தோம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அதிகாரிகள் இந்தியா முழுவதும் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எம்எஸ்சி அக்ரி படித்தவங்களா இருப்பாங்க, பிஎஸ்சி அக்ரி படித்தவங்களா இருப்பாங்க. அதனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரி ஆகணும்னா நம்ம இந்த எம்எஸ்சி அக்ரி படிக்கணும் போல் இருக்குது, பிஎஸ்சி அக்ரி படிக்கணும் போல் இருக்குன்ற நோக்கத்தோடு படிச்சுட்டு எல்லோரும் போயிட்டு அந்த ஒரு படிப்புக்காக உட்காந்துட்டு அந்த ஒயிட் ஜாபுக்கு போகிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன் மாணவர்களே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த படிப்பு வந்து ஒரு புனிதமான தொழிலுக்குரியது. எப்படி ஒரு மாணவன் வந்து ஒரு நோயை குணப்படுத்துகிறானோ, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்குறானோ, அந்த மாதிரி உங்களுடைய கடமை இது. ஒரு வேளாண்மைத்துறை மாணவன் வந்து தன்னுடைய கடமை இந்த மண்ணை பொண்ணாக்கணும். நம்ம விவசாயத்துக்கும் நம்ம மண்ணுக்கும் நீங்கள் சேவை செய்யணும்னு இதன் மூலிமா கேட்டுக்கிறேன். ரொம்ப சாதாரண விஷயம்தாங்க. படித்த படிப்புக்கு சம்பந்தமில்லாத பணியை வாழ்வாதாரத்துக்காக செய்கிற நிலைமை யாருக்கு வேணாலும் வரலாம். வேளாண் பட்டதாரிகளுக்கு வந்தால் அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இழப்பு தான். மற்றொரு சுவாரஸ்யமான உழவு குயிலூட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.